ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பாவக்காவை எடுத்துகிட்டு வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு டிஷ் பண்ணி காமிக்கிறேன். என்னென்னா தாளிசம் பண்ணிவிட்டு வெங்காயம் வதக்கிட்டு, வெங்காயம் ரொம்ப கருவிடாமல் கொஞ்சம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா அது கூட சேர்ந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பாவக்காவை பொடிசாக நறுக்கி அதை போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடணும். சால்ட்டு சேர்த்துருங்க. இது கூட எனக்கு பாவக்காய் இருந்தது அப்படின்னா எப்போவுமே எனக்கு இப்படி சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடுங்க. இது கூட நம்ம வாட்டர் வந்து சேர்க்கவே வேண்டாம். இப்படியே குக் பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் இடையில கிண்டி விட்டுட்டு அதை அப்படியே நல்லா குக் பண்ணிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக இது கொஞ்சம் ஒரே ஒரு இது தான் இருக்கிறதுனால நான் லேசாக தான் எடுத்திருக்கேன். மற்றபடியை போட்டு நல்லா வதக்குங்க. சாப்பிட்டு பார்ப்போம் சார் இப்போ எப்படி இருக்குன்னு. என் பையனுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஊட்டப்புறேன். இந்தடா எப்படி இருக்குன்னு பாருடா. சூப்பராக இருக்கா? நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு பாவக்காய் கிடச்சுன்னா நான் இந்த மாதிரி தான் சமையல் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருந்து பறித்து பாவக்காய் கூட்டு வெரி டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.